குட்டி பொண்ணு சுடர் அவளோட அப்பா கிட்ட அப்பா ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்கப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. சீக்கிரமா வந்து ஷூ போட்டு விடுங்க, ஸ்கூலுக்கு இன்னைக்கும் லேட்டா போனா அந்த டீச்சர் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லுவா. அவளோட அப்பாவுமே ரொம்ப டல்லாவே இருப்பாரு. அவளுக்கு ஷூ போட்டு விட்டு இதுக்கப்புறம் நீயே ஷூ போட கத்துக்கோ, யாரையும் எதிர்பார்க்காம இதுக்கப்புறம் உன்னோட வேலையை நீயே பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. அவளும் அதுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு தான் நீ என் கூட இருக்க போறல, அப்புறம் என்னப்பான்னு கேப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவான்னு கேப்பா. அவளோட அப்பாவும் அதெல்லாம் ஸ்கூல்ல லீவ் போடக்கூடாது, ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டு இப்ப பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவான். பைக் ஸ்டார்ட் ஆகாதனால இப்ப ரெண்டு பேருமே நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவாங்க. ஹீரோவும் ஏதோ யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாவே இருப்பான். அப்ப அவனுக்கு லாயருமே கால் பண்ணுவாரு. வரதுக்கு மதியானம் ஆயிடும், அதனால நீங்க சுடர் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. என்ன நடந்திருக்கும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சுடரோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு தராம கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுனால அவங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிட்டு அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பா. அதனால குட்டி பொண்ணோட தாத்தாவுமே ஹீரோ மேல கேஸ் போட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு ஜட்மெண்ட்ன்றதுனால தான் நம்ம ஹீரோமே ரொம்ப சோகமாவே இருந்திருப்பா. எப்படியோ ஜட்மெண்ட் வர மதியானம் ஆகும்ன்றதுனால எனக்கு ட்ரெயின்ல போறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்ப அவளை ட்ரெயின்ல எல்லாம் கூட்டு போவாரு. இப்ப ஹீரோவும் சுடர் கிட்ட இல்லாமலும் நீ வாழ கத்துக்கணும்னு சொல்லுவாரு. அதை கேட்கற சுடருக்குமே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேருமே அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவாங்க. ஸ்டேஷன்ல இப்ப ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்திருப்பான். இப்ப சுடர் தூங்கிட்டு இருப்பா, அதனால சுடர் அவங்கிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்டா சொல்ல தெரியாது, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவ சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கேட்பா, அதனால ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு காசுமே கொடுத்துட்டு போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோவும் ரிட்டர்ன் திரும்பி கோர்ட்டுக்கு போயிடுவா. அப்ப அவனோட லாயருமே நீங்க உள்ள வர தேவை, நான் கூப்பிடும்போது உள்ள வாங்க. அப்ப அவளோட ஐடி கார்டுல ஒரு லெட்டருமே இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து இப்ப அவனு படிக்க ஆரம்பிப்பா. ஒரு நாள் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வந்தேன். அந்த நாய்க்குட்டி எவ்வளவு ரொம்பவே பாசமாவே இருந்துச்சு. நானும் அதுக்கு பிஸ்கெட்லாம் போட்டு ரொம்ப பாசமாவே பாத்துட்டு வந்தேன். ஆனா ஒரு நாள் அது திடீர்னு காணாம போயிடுச்சு. அதை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, அதுக்குதான் நீ யாரு மேலே எப்பவுமே பாசமா இருக்க கூடாது, நீ பாசமா இருந்தா உன்னை விட்டு எல்லாருமே போயிடுவாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டது எனக்குமே ரொம்ப பயமாயிடுச்சு. அப்ப என்னோட அப்பாவுமே என்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லி எழுதிருப்பா. அந்த லெட்டரை படிச்சு முடிச்சதும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நேரத்தில் லாயரே வெளியே வந்து 4 நாளைக்கு ஜட்மெண்ட் தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம பொண்ணு விட்டு நம்ம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா வண்டி எடுத்துட்டு போவான். இப்ப சுடரும் ஜன்னல் வழியும் அப்பா எப்ப வருவாருன்னு பாத்துட்டே இருப்பா. ப்ளீஸ் பா இதுக்கப்புறம் என்ன தனியா விட்டு எங்கேயோ போவாதப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுப்பாங்க.